புதுக்கோட்டை மாவட்டம் பொன் அமராவதி அருகே அரசு உயர்நிலைப் பள்ளியில் வகுப்பறை இல்லாததால் மாணவ மாணவியர் மரத்தடியில் கல்வி கற்கின்றனர். கூடுதல் கட்டடம் மற்றும் அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்று பெற்றோர் கோரிக்கை விடுக்கின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் வார்பட்டு அரசு பள்ளி கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன் உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது. இருந்தும் இதுவரை போதிய வகுப்பறைகள் கட்டப்படவில்லை என்கின்றனர் அப்பகுதி மக்கள். திறந்த வெளியில் கல்வி கற்பதால் மழை மற்றும் வெயில் காலங்களில் மாணவ மாணவிகள் சிரமத்திற்கு ஆளாவதாக வருந்துகின்றனர் பெற்றோர்கள். ரோட்டு ஓரத்தில் பள்ளிக்கூடம் இருக்கு, அதனால மக்கள் படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமம், பிள்ளைகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த இடத்துல. ஆமாம், இந்த ரோட்டு பள்ளிக்கூடத்தை சுற்றி ஒரு கம்பவுண்டை கட்டி கொடுத்தாங்கன்னா கவர்மெண்ட்டில் நல்லா இருக்கும். பிள்ளை ரோட்டு அதில் குறுக்க நெருக்க வருது, கடை எண்ணி இருக்குது, பிள்ளை ரொம்ப ஆபத்தான நிலையில் படிச்சுக்கிட்டு இருக்கு பிள்ளைய. இது கவர்மெண்ட்டு ஒரு ஒத்துழைப்பு பள்ளிக்கூடத்தில் நல்லபடியாக கட்டி கொடுத்துச்சுன்னா நல்லாயிருக்கும். பிள்ளைகளுக்கு படிப்புக்கு நல்ல விதமாக சொல்லிக் கொடுக்குற வாத்தியார், நல்ல வாத்தியார் எல்லாம் வேணும். நல்ல விதமாக சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கணும். அதில் பிரின்ஸ்பால் மற்ற இருக்கிறவங்க லேடிஸ் பிரின்ஸ்பாலாக யாராக இருக்கிறவங்க பிள்ளைகளுக்கு நல்ல விதமாக சொல்லிக் கொடுக்கணும். மேலும் இந்த பள்ளியில் முறையான கழிப்பறை வசதிகள் இல்லை. பள்ளிக்கு சுற்றுச்சுவர் இல்லாததால் மாணவ மாணவிகள் விபத்துக்குள்ளாகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக வருந்துகின்றனர் மக்கள். இது தொடர்பாக பலமுறை புகார் அளித்தும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர் அப்பகுதி மக்கள். இதை நாங்கள் பலமுறை அரசுக்கு தெரியப்படுத்திட்டோம், மாவட்ட ஆட்சிக்கும் தெரியப்படுத்திட்டோம். இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. எங்களுக்கு ஹைஸ்கூல் ஒதுக்கி கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 4 ஆண்டாக இன்னும் எங்களுக்கு ஹைஸ்கூல் ஒதுக்கி கொடுக்கறதுக்கான பணம் இன்னும் பட்டுவாடா இது ஆகலை. இதுகுறித்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அருள் முருகனை தொடர்பு கொண்டு கேட்டபோது வகுப்பறைகள் இல்லாமல் உள்ள பள்ளிகள் குறித்து அரசு அறிக்கை கேட்டுள்ளதாகவும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு விரைவில் வகுப்பறைகளை கூடுதலாக கட்டித்தரப்படும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் மயில் வாகனம்.